ஹலோ ப்ரோ பிளேயர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. என் வாய்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சால் மன்னிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நேற்று நேரத்துக்கு நான் வந்து கிளைமேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஜனநாயகம் படத்தில். ஓகே, நீங்கள் இப்போ எல்லாருமே நீங்கள் தன்மையில் பார்த்தா வந்திருப்பீங்க. எப்படி இந்த 30 ஆஃபர் வர வைக்கிறது. அது நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த யூடியூப்பில் வந்து ரிசர்ச் பண்ணேன். எல்லாமே 30 ஆஃபர் வர்றதுக்காக ஏதோ சொல்கிறாங்கப்பா எப்பா. அது எல்லாமே முழுக்க முழுக்க ஃபேக்காக ஒன்றும் எனக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 30 ஆஃபர்ன்றது நம்மளுடைய கேம் ஸ்டைலும் நம்ம விளாட்ற அந்த பாயிண்ட்டு தான். அந்த எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி வரோம், எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறோம், நம்ம எம்விபி வாங்குகிறோமா இல்லையா, எத்தனை மேட்ச்சுக்கு விளாண்டு எத்தனை மேட்ச் நம்ம எம்விபி வாங்குகிறோம், 10 மேட்ச் நம்ம எத்தனை கில் எடுக்கிறோம், அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த இதெல்லாம் வந்து வரும். அதனால தான் நம்ம வந்து நம்ம ஒரு சில மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், ஒரு சில மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் கேவலமாக தான் விளாடுவோம். அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அப்படி இருந்தும் 30 ஆஃபர் வர வைக்க முடியுமா கிட்டனா வர வைக்க முடியாது. அதனால் நான் எப்படி ப்ளே பண்ணுறேன், எனக்கு எப்படி இந்த 30 ஆஃபர்லாம் வருது. ஏன்னா நான் வந்து ஆதாரை வச்சுக்கிட்டுலாம் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுற பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டு. இது வந்து என்னுடைய ஜிமெயிலேருந்து இந்த மானங்கட்ட கேமுக்கு டாப்அப் பண்ணுது. கிட்டத்தட்ட 6 வாட்டி. அதாவது நான் அந்த 6வது வாட்டி பண்ணும்போது நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் முடியலை, 6 வாட்டி நான் 30 ஆஃபர் வந்துருச்சு. எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்காக எனக்கு மட்டும் இந்த 6 வாட்டி வந்தது, அதை பற்றி தான் இந்த ஒரு மானங்கட்ட வீடியோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டாப்பை பற்றி பேசுகிற எல்லா வீடியோமே மானங்கட்ட வீடியோ தான். அதனால் இது ஒரு மானங்கட்ட வீடியோ தான். இதை பார்த்துட்டு உங்களுக்கு 30 ஆஃபர் வந்து நீங்கள் டாப்அப் பண்ண போகிறீங்கன்னா, கேமுக்கு டாப்அப் பண்ணுறது தப்பாக ஆகிட்டாங்கிறீங்கன்னா, நீங்கள் டாப்அப் பண்ணுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மட்டும் டாப்அப் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், என்னுடைய பண்டல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோபரா பண்டல், அப்புறம் இந்த ரேம்பேஜ் 2.0, அதுக்கப்புறம் பாயாடே, இந்த 3ம் மிக்ஸி பண்ணதான் என்னோடய பண்டல். இந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து நான் பண்டலை வந்து சேஞ்சு பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் வந்து பர்மனெண்ட்டாக சேஞ்சு பண்ணேன். ஒரு வருஷத்தில் ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி சும்மா உங்களுக்கு தோராயமாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு கம்மியாக தான் நான் வந்து பண்டலை சேஞ்சு பண்ணியிருக்கேன். அதனால் நான் இந்த ஒரு பண்டலுக்கு நான் வந்து இந்த 3 பண்டலுமே சேர்த்து ஒரு 10,000 12,000 செலவாயிருக்குமா. இது வந்து ஒர்த்து. ஏன்னா நான் வந்து பண்டல் சேஞ்சு பண்ண போகிறது கிடையாது, இது ஒர்த்து. ஆனால் இதுவே நான் பண்டலேருந்து எடுத்தேன். எத்தனை டைமண்ட்னா கிட்டத்தட்ட 2,500 டைமண்ட் கொடுத்து எடுத்தேன். அது வேஸ்ட்டு. நான் இன்னும் அது வந்து ஒரு வாட்டி போட்டு விளாண்டேன், ஆனால் போட்டு விளாடவே இல்லை. அது இப்போ வரைக்கும் என்னுடைய வாலெட்டில் சும்மா தான் இருக்குது, சும்மா தான் இருக்கும். மேபி என் கூட்டினா யாருக்கா விற்றேன்னா அவங்க வந்து போட்டு விளாடுவாங்களான்னு எடுத்துனா அதுவும் தெரியாது. அதுதான் தாம்சன் கன் ஸ்கின் எடுத்துருந்தேன்னா நல்லா ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷத்துக்கு நான் அந்த ஸ்கின் தான் வந்து எடுத்துருப்பேன். பட் எடுக்கலை. மேபி அது டாப்அப் பண்ணணுமா அப்படின்னா நான் பண்ண போகிறது கிடையாது. வேணாம். மேபி வேறு நல்ல ஸ்கின் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 30 ஆஃபரு கதைக்கு வரும். என்னோடய கேம் ப்ளே பொறுத்து தான் இந்த 30 ஆஃபர் வரும்னு நான் சொல்லிட்டேன். நான் எப்படி கேம் ப்ளே பண்ணுறேன், காலையில் எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு காப்பி குடிக்கும்போது சும்மா கேம் விட்டு வந்தால் பார்ப்பேன். ஓகே, நான் அப்படியே என்னோடய லைஃப் சைக்கிளை சொல்லிடுறேன். இந்த கேமோட லைஃப் சைக்கிளை சொல்லிடுறேன். வந்துட்டு சும்மா ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்கா பார்ப்பேன். என்கிட்ட ஏதாவது டைமண்ட் இருந்தால் அதாவது இந்த 9 டைமண்டை ஸ்பின் பண்ணுவோம்ல, அது வந்தால் என்கிட்ட 9 டைமண்ட் இருக்குது. 9 டைமண்ட் இருந்தாலும் சரி, 9 டைமண்டுக்கு மேலே இருந்தாலும் சரி, அது ஸ்பின் பண்ணி விட்ருவேன். கிடைச்சா லக்கை, கிடைக்கலன்னா ஒரு நக்கு, அவ்வளோதான். பார்ப்பேன், கிடைச்சேன் ஓகே சொல்லிட்டு அப்புறமா வேலைக்கு போயிடுவேன். வந்து வேலையை முடிச்சுட்டு விளாடுவேன். ஃபஸ்ட்டு அடுத்த விளாட்ற மேட்ச் வந்து கிராஃப்ட்லேண்டு 2v2 தான் நான் போகிறது. இந்த கிராஃப்ட்லேண்ட் 2v2 வந்து நான் ஒன் டேப் ட்ரை பண்ணுறது ட்ரைனிங் போகிறதுனால நிறைய மேட்ச் வந்து ஜெயிச்சிடுவேன். நிறைய மேட்ச் ஒரு 10க்கு ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சவன் 3 மேட்ச் தோற்று வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இது விளாடுவேன். அதுக்கப்புறமா தான் இந்த பிஆர் போடுறதா சிஎஸ்ஆர் போடுறதா பிளானு. நான் சிஎஸ்சி வந்து இன்ன வரைக்கும் வந்து ரீச் பண்ணாத மெயின் காரணமே இந்த 30 ஆஃபர்னால தான். இப்போது இன்றைக்கி நான் வந்து வந்துட்டேன்னா, இன்றைக்கி இந்த வாய்ஸோட கொடுத்துட்டு ஒரு 1 ஹவர் நான் ½ ஹவர் வந்து கிராஃப்ட் மேட்ச் போவேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணாங்கன்னா பிஆரோ சிஎஸ்ஓ, மோஸ்ட்லி நாங்கள் பிஆர் தான் போவோம். சிஎஸ் வந்து நான் என்றைக்காவது ஒரு நாள்
போகிறது. அதனால் நீங்கள் ஒரு கிராஃப்ட் அண்ட் மேட்ச் 2v2 1v1 போட்டுட்டு ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் விளையாடுங்க. 3 மேட்ச் விளையாண்டோன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் 1 டேப் வரும்னா நீங்கள் அதுக்கு பிறகு அது செட்டிங் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இதே நீங்கள் 10 பிஆர் மேட்ச் போனீங்கன்னா உங்களால் 10ல் 7 மேட்ச் ஜெயிக்க முடியாது. அதில் நீங்கள் சிஎஸ் போனீங்கன்னா உங்களால் 10க்கு 7 மேட்ச் வந்தது டவுட்டு தான். ஆனால் அதே நம்ம கிராஃப்ட் லேண்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அதிகம். அதனால் என்னமோ எனக்கு வந்து 30 ஆஃபர் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து கணிப்பை சொல்லிட்டு போங்கப்பா. என்னடா ப்ரோ இந்த வீடியோ சின்னதாக கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் ட்ரிக்குன்றதை விட இதை ஈஸி. ஏன்னா கருணாக்கா வந்து இப்போ சும்மா நினச்சி பாருங்கள், இந்த 10 கேமோடைய கான்ஃபிடன்ஸ் இது 10 கேமோட இது தான் உங்களுடைய அந்த ஆஃபர் குறிக்குதுன்னா அந்த 10 மேட்ச் நம்ம ஏன் கிராஃப்ட் லேண்ட் போகக்கூடாது? நம்ம பிஆரில் அடி வாங்குறதுக்கும் சிஎஸில் தோக்கிறதுக்கும் கிராஃப்ட் லேண்டில் ஜெயிச்சுட்டு போயிடலாமே. இது வந்து என்னுடைய முடிவுப்பா. உங்கள் முடிவு நான் சொல்கிற தப்பாக எனக்கு தெரியாது. நான் இப்படி தான் போகிறேன், அதால் எனக்கு இப்படி வருதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து இப்படி பண்ணாதான் வரும்னு நான் சொல்லலை. மற்றவங்களாம் ஏமாற்ற விரும்பலப்பா. உங்களுடைய கருத்து கணிப்பை சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டிங்.